ஹலோ! நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில வந்துட்டு நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு. இது இப்போ நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும், இது என்ன ப்ராசஸ்ல மேக் பண்ணி எப்படி நம்ம பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணி நான் இதில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆயில் வந்துட்டு எப்படி மேக் ஆகி, எப்படி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிறத. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹெர்ப்ஸ வந்துட்டு ட்ரை பண்ணி, அந்த ட்ரைடு ஹெர்ப்ஸ தான் நம்ம வந்துட்டு இந்த ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு டைரக்ட்டா ஹெர்ப்ஸ எடுத்து ஆயில்ல போட்டு கொதிக்க வைக்கிற ப்ராசஸ் கிடையாதுங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெர்ப்ஸ எடுத்து கிளீன் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி, அந்த ட்ரையான ஹெர்ப்ஸ தான் நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நான் ஹீட்டிங் ப்ராசஸ்ல நம்ம பண்ணுவோம். இது வந்துட்டு சன்லைட்டோட அந்த ஹீட்ல தான் இது வந்துட்டு அந்த எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆயில்ல வந்துட்டு இறங்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு 15 to 30 டேஸ் வந்துட்டு சன்லைட்ல நம்ம வச்சு டெய்லியுமே மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் அந்த சன் செட் ஆகுறதுக்கு முன்னாடி வீட்ல எடுத்து வச்சுருவோம். ஒயிட் கிளாத்ல அத ராப் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம இந்த ஆயில வந்துட்டு ரெடி பண்ணுறது. இந்த ஆயில் ரெடி ஆகுறதுக்கு நமக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 20 டேஸாவது ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் இந்த ஆயில நம்ம வந்துட்டு மேக் பண்ணுறது. இந்த ஆயில்ல நம்ம வந்துட்டு மெயினா என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ், துளசி, நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய், ஆலோவேரா இது எல்லாமே ட்ரைடு ப்ராசஸ்ல தான் நம்ம வந்துட்டு இதில வந்துட்டு சேர்த்துருப்போம். அப்புறம் வந்துட்டு கிராம்பு, ஒயிட் பெப்பர், ஜடாமாஞ்சி, வேம்பாலம் பட்டை, மா முதியார் கூந்தல் இந்த மாரி 21+ ஹெர்ப்ஸ் நம்ம வந்துட்டு இதில ஆட் பண்ணியிருப்போம். எல்லாமே ட்ரைடு ப்ராசஸ்ல ட்ரை பண்ணி அந்த இத தான் நம்ம இதில ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதில உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வந்துட்டு ஒரு பெரிய இதில வந்துட்டு 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில வந்துட்டு சோக் பண்ணி வச்சு எடுத்த இந்த ஹெர்ப்ஸோட ட்ரைடு ஹெர்ப்ஸ் இதிலேருந்து ஆயில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம தனியா வச்சிருப்போம். ஸோ வந்துட்டு நம்ம 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில்ல நம்ம மேக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டர்ஸ் தான் கிடைக்கும். அது எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு அத ஸ்குவீஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட்ட நம்ம வெளியில எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் 5லேருந்து 6 லிட்டர்ஸ்க்குள்ளாடி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்ட நம்ம அதில வந்து எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஆயிலோட குவான்டிட்டியும் கம்மியாகும். ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ராக்ட்டும் நல்லாவே அதில இன்ஃப்யூஸ் ஆகும். ப்ளஸ் இத பேக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அந்த பாட்டில்லேயே நமக்கு வந்துட்டு ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் வேம்பாலம் பட்டை, அப்புறம் நம்மளோட எல்லா ஹெர்ப்ஸ்ல இருந்தும் கொஞ்சமா அதில ஆட் பண்ணி தான் உங்ககிட்ட நம்ம வந்துட்டு குடுப்போம். ஸோ அது வந்துட்டு இன்னும் அது டேஸ் ஆக ஆக அந்த ஆயில் அந்த பாட்டில்ல இருந்தாலுமே நம்ம பேக் பண்ணி குடுத்தாலுமே அந்த ஹெர்ப்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆயில்ல வந்துட்டு இன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால உங்களோட ஹேர் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு குரோத் ஆகுறத நீங்க பார்க்கலாம். நியூ ஹேர் வந்துட்டு நெறைய வளரும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ரிவ்யூஸ் நெறைய பேர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா